தற்போது நம்முடைய தொலைபேசி வாயிலாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கேசிபி. வணக்கம் தம்பி தமிழரசன். வணக்கம். இப்ப செங்கோட்டையன் கட்சி பதவி பொறுப்பு எல்லாத்தையும் கூட அவரோட ஆதரவாளர்கள் பொறுப்பையும் நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். 10 நாள் இவர் கெடு விதிக்க 2வது நாளே அவரை நீக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி. எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது ஒரு தவறான முன் உதாரணம். கருத்து சொல்கிறவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்படுவார்கள் என்பது ஒரு சர்வாதிகாரத்தனம். திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த இயக்கம் வலுப்பெற வேண்டும், தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சில கருத்துக்களை தெரிவிக்கிறார். அதில் உள்ள நியாயங்களை, சிரமங்களை அவரிடத்துல தொலைபேசி வழியாக திரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கலாம். இதே கருத்தை 6 அமைச்சர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல தனிமையில் பேசியிருக்கிறாங்க. இது ஒன்றும் பேசாம இல்லை. அப்படியெல்லாம் பேசி அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ளவில்லை என்கிற காரணத்தினாலதான் பொதுவெளியில் அந்த உண்மைகளை நேற்று அவர் பகிர்ந்திருக்கிறார். அப்படி பொதுவெளியில் அவருக்கு பகிர்ந்த கருத்துக்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பி இருக்கலாம். எந்த விளக்கமும் கேட்காமல் உடனடியாக அனைத்து பொறுப்புகளில் இருந்து நீக்கம் என்பது ஒரு தவறான அணுகுமுறை. இப்படியே ஒவ்வொருவராக நீக்கிக்கொண்டே இருந்தால் கடைசியில் எடப்பாடி பழனிசாமி அவரே தன்னையும் இந்த இயக்கத்திலிருந்து நீக்கிக் கொள்ள வேண்டிய வேலை வரும். இது போலதான் இதற்கு முன்பு திரு ஓபிஎஸும் திரு எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து பல பேரை நீக்கினாங்க. 45% வாக்கு வங்கி 22% குறைந்தது. தொடர்ந்து இப்படியே நீக்கிக் கொண்டே இருந்தால் இதற்கு எல்லை என்ன? கட்சியை வலிமைப்படுத்தணும், எல்லோரையும் ஒருங்கிணைக்கணும் என்கிற அக்கறை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருப்பதாக நான் பார்க்கல. இல்ல, ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பொதுச் செயலாளருக்கு எப்படி ஒரு பொது வெளியில செய்தியாளர் சந்திப்புல எல்லாரையும் கூட்டி 10 நாள் கெடு விதிக்க முடியும்? நீங்க சொல்ற மாதிரி கட்சிக்குள்ள முரண் இருக்கு, கட்சி நல்லது செய்யணும்னா தனித்து அவர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை நடத்தி இருக்கலாம். பொது வெளியில அவரை திட்டமிட்டே அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி திமுக பின்னணியிலேயோ இல்ல வேறு யார் பின்னணியிலேயோ செங்கோட்டையன் இப்படி பேசினா நடவடிக்கை எடுக்காம இப்படி இருக்க முடியும்னு கேக்குறாங்க. என்ன பதில்? இல்ல, திமுக பின்னணிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? யார் 10 முன்னாள் அமைச்சர்கள் மீது திமுக நடவடிக்கை எடுக்கல. 14 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை திரு ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் இடத்துல கொடுத்தார். அதற்கு இன்று வரை எந்த நடவடிக்கை இல்லை. கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல உண்மை குற்றவாளியை கண்டுபிடிப்பேன்னு திரு ஸ்டாலின் சொன்னார். இன்று வரை நடவடிக்கை இல்லை. அம்மா மரணத்தில் இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிப்பேன்னு சொன்னாரு. இன்று வரை நடவடிக்கை இல்லை. அப்ப யாருக்கு தொடர்புகள் திரு ஸ்டாலின் அவர்களிடத்துல மறைமுகமாக இருக்கிறது? அப்ப யார் மேல நடவடிக்கை எடுக்கணும்? நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக யாரேனும் கருத்து தெரிவித்தால் அது அதிமுக என்கிற கட்சிக்கு எதிரான நடவடிக்கை என்று எடுத்துக்கொண்டு 2015க்கு பிறகு அதிமுகவில் உறுப்பினரே புதுப்பிக்கப்படல. ஆனால் அம்மா அவர்கள் இருக்கிற பொழுது அந்த 2015 வரை தான் உறுப்பினரே புதுப்பிக்கப்பட்டது. இப்பொழுதுதான் 2024க்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி உறுப்பினர் சேர்க்கையே துவக்கி இருக்கிறார். நீங்க எந்த அடிப்படையில ஒருவரை கட்சி விட்டு நீக்கிறீங்க? இவர் எந்த அடிப்படையில பொதுச் செயலாளராக தொடர்கிறார்? இது போன்ற தான் தோன்றித்தனமான செயல்கள் அதிமுக என்கிற கட்சியை மேலும் மேலும் பலகீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒருவரது சுயநலத்திற்காக ஒருவர் தமிழகத்தினுடைய எதிர்கட்சியாக இருக்கணும், பொதுச் செயலாளராக இருக்கணும் என்பதற்காக ஒரு இயக்கத்தை சிறுமைப்படுத்துவதை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இல்ல, இப்ப நீங்க உட்பட எல்லாருமே ஒருங்கிணைணும் அப்படிங்கிற ஒரு குரலை வலியுறுத்தி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா அவரு நீக்கிறாரு. எந்தவித மாற்று கருத்துள்ள நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் கட்சிங்கிற முடிவை அவர் எடுத்துட்டாரு. இப்ப இனிமேல் என்ன பண்ண போறீங்க? இனிமேல் என்ன நடக்கும்? இல்ல, என்னுடைய வழியில நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த செங்கோட்டையன் என்ன செய்கிறார் என்பதை திரு செங்கோட்டையன் அவர்கள் தெளிவுபடுத்தணும். எங்களோட ஒருங்கிணைப்பு குழுவில் இணைந்து பயணிக்க போகிறாரா, என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் தான் தெரிவிக்கணும். இது அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா, இல்ல இது அப்படியே கடந்து போகும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும்.